வாழ்க்கை உங்களை எவ்வளவுதான் கீழே தள்ளினாலும் நீங்க திரும்ப எப்படி எந்திரிச்சு வரீங்க அப்படிங்கறதுல தான் உங்க கெத்தே இருக்கு. இந்த வார்த்தைக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அது கண்டிப்பா நடிகை சமந்தா தான். காதல் தோல்வி, விவாகரத்து, சோசியல் மீடியா நெகட்டிவிட்டி, எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு உடம்ப வருத்தி எடுத்த நோயின்னு அனைத்தையும் தாண்டி இன்னைக்கு தென்னிந்திய சினிமாவோட ஒரு அசைக்க முடியாத பீனிக்ஸ் பறவையா பறந்துட்டு இருக்காங்க. சமந்தாவோட இந்த அசாத்தியமான வாழ்க்கையை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சமந்தா பிறந்தது வளர்ந்தது எல்லாமே நம்ம சென்னையில இருக்கிற பல்லாவரத்துல தான். ஒரு சாதாரண நடுத்தர குடும்பம். காசுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்ட ஒரு காலம் அவங்களுக்கு இருந்தது. காலேஜ் படிக்கும் போது அவங்களோட பாக்கெட் மணிக்காகவும் குடும்ப கஷ்டத்துக்காகவும் தான் மாடலிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படியே 2010 கௌதம் மேனன் இயக்கத்துல வந்த விண்ணை தாண்டி வருவாயா படத்தோட தெலுங்கு வெர்ஷனான ஏ மாய சேசாவே படத்துல நடிக்கும் வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சது. ஜெசி கேரக்டர்ல அவங்க வந்தப்போ மொத்த தென்னிந்தியாவும் அப்படியே சொக்கி போச்சுன்னு தான் சொல்லணும். தமிழ்ல அவங்க முதல்ல கமிட் ஆன படம் மாஸ்கோவின் காவேரி என்றாலும் லேட்டா தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. பானா காத்தாடி படத்துல அதர்வாவுக்கு ஜோடியா நடிச்சு பல தமிழ் மக்கள் மனசுல இடம் பிடிச்சாங்க. அதற்கு பிறகு சமந்தா தொட்டதெல்லாம் தொய்வில்லாம ஹிட் ஆச்சு. தமிழ் சினிமாவோட ஆல்மோஸ்ட் எல்லா மாஸ் ஹீரோக்கள் கூடயும் நடிச்சு டாப் ஹீரோயினா வலம் வந்தாங்க. குறிப்பா தளபதி விஜய் கூட இவங்களோட கெமிஸ்ட்ரி சூப்பரா ஹிட் ஆகும். கத்தி, தெரி, மெர்சல்னு இவங்க ஒன்னா நடிச்ச 3 படங்களுமே சூப்பர் பிளாக் பஸ்டர் ஹிட். அதே போல சூர்யா கூட அஞ்சான், 24 படங்கள்லயும், தனுஷ் கூட தங்கமகன் போன்ற படங்கள்லயும் நடிச்சிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம விக்ரம், சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி போன்ற தமிழ் சினிமாவோட முன்னணி ஹீரோக்கள் கூடயும் நடிச்சிட்டாங்க. சினிமாவுல டாப்ல இருக்கும் போதே தெலுங்கு நடிகர் நாக சைத்தன்யா கூட காதல் மலர்ந்தது. 2017 ஆண்டு இவங்க திருமணம் ரொம்பவே பிரம்மாண்டமா நடந்தது. ஆனா யாருமே எதிர்பார்க்காத விதமா 2021 2 பேருமே பிரிய போறதா அறிவிச்சாங்க. இது ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாம சமந்தாவுக்குமே ஒரு பெரிய இடிதான். விவாகரத்துக்கு பிறகு சோசியல் மீடியாவுல சமந்தா சந்தித்த ட்ரோல்களும் நெகட்டிவிட்டியும் கொஞ்சம் நஞ்சமல்ல. ஆனா சமந்தா அதை கண்டு உடைஞ்சு போகல. விவாகரத்து சமயத்துல நாக சைத்தன்யாவோட குடும்பம் சமந்தாவுக்கு ஜீவனாம்சமா கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் கொடுக்க முன்வந்ததா ஒரு பேச்சு உண்டு. ஏன்னா அக்கினேனி குடும்பம் தெலுங்கு சினிமாவிலேயே டாப் மற்றும் பாரம்பரியமான கோடிக்கணக்கான சொத்துக்களை கொண்ட குடும்பங்கள்ல ஒன்று. ஆனா சமந்தா அந்த 200 கோடி ரூபாய் ஜீவனாம்சத்தை வாங்க மறுத்துட்டாங்க. ஒரே ஒரு பைசா கூட அவங்க கிட்ட இருந்து வாங்கல. ஏன்னா சமந்தா எப்பவுமே ஒரு இண்டிபெண்டன்ட் உமன். நான் கஷ்டப்பட்டு உழைச்சு இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன், என் சொந்த உழைப்புல வர காசு மட்டுமே எனக்கு போதும் அப்படிங்கிற அவங்களோட சுயமரியாதை தான் இதுக்கு ஒரே காரணம். ஒருவேளை சமந்தா அந்த காசை வாங்கியிருந்தா சோசியல் மீடியாவுல பணத்துக்காகத்தான் சமந்தா இந்த கல்யாணம் பண்ணாங்கன்னு வர நெகட்டிவிட்டி இன்னும் அதிகமாயிருக்கும். ஆனா சமந்தா அந்த காசை வேணான்னு சொன்னதுனால தப்பா பேசினவங்க வாய மொத்தமா அடைச்சிட்டாங்க. விவாகரத்து வழியில இருந்து வெளியில வரத்துக்குள்ள சமந்தாவுக்கு மயோசிட்டிஸ் அப்படிங்கிற தசை அலர்ச்சி நோய் பாதிப்பு ஏற்பட்டது. உடம்பு முழுக்க கடுமையான வலி, எந்திரிக்க கூட முடியாத நிலைமை. சில நாட்கள் படுக்கையை விட்டு எந்திரிக்கவே முடியாம நரகமா இருக்கும். ஆனா நான் தோத்து போக மாட்டேன் அப்படின்னு அவங்க சொன்ன வார்த்தைகள் பலருக்கும் கண்ணீரை வரவழைத்தது. அந்த சமயத்துல கூட ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே யசோதா, சாகுந்தலம் படங்களோட டப்பிங் பேசி தன்னை ஒரு ரியல் ஃபைட்டரா நிரூபிச்சாங்க. சமந்தா வெறும் நடிகை மட்டும் இல்ல, அவங்க ஒரு செம புத்திசாலியான பிசினஸ் உமன். சினிமாவுக்கு கேப் விட்டா கூட அவங்களுக்கு பல வழிகள்ல வருமானம் வந்துட்டே இருக்கும். பெண்களுக்கான ஆடைகள் பிராண்டான சாஹி பிசினஸ வெற்றிகரமா நடத்திட்டு வராங்க. ஹைதராபாத்ல குழந்தைகளுக்கான சூப்பர் மாடர்ன் ஃப்ரீ ஸ்கூலான ஏகம் அகாடமியை நடத்திட்டு வராங்க. ஆரோக்கிய உணவு நிறுவனமான நரிஷ்யூல ஒரு முக்கிய முதலீட்டாளரா இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இப்போ புதுசா சினிமா மற்றும் வெப் சீரிஸ் தயாரிக்கிறதுக்காக ட்ரலலா மூவிங் பிக்சர்ஸ் அப்படிங்கிற சொந்த தயாரிப்பு நிறுவனத்தையும் ஆரம்பிச்சிருக்காங்க. சமந்தாவோட சாதனைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரே வருஷத்துல சிறந்த நடிகைக்கான பிலிம்பேர் விருதை தமிழ் மற்றும் தெலுங்கு 2 மொழிகளிலும் வாங்கின 2வது நடிகை இவங்க தான். தி ஃபேமிலி மேன் 2 வெப் சீரிஸ் மூலமா ராஜி கேரக்டர்ல நடிச்சு ஒட்டுமொத்த இந்தியாவையே மிரள வச்சாங்க. புஷ்பா படத்துல அவங்க ஆடின ஊ சொல்றியா மாமா பாட்டு உலக அளவுல ட்ரெண்ட் ஆச்சு. சினிமால மட்டும் இல்லாம நிஜ வாழ்க்கையிலும் சமந்தா ஒரு சூப்பர் ஹீரோ தான். பிரத்யூஷா சப்போர்ட் அப்படிங்கிற தன்னார்வ தொண்டு நிறுவனம் மூலமா ஏழை குழந்தைகளுக்கு மருத்துவ உதவி செஞ்சு பல உயிர்களை காப்பாத்திட்டு வராங்க. சமந்தா இப்போ 2வதா ராஜ் நெடிமுரு என்பவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்க. சோதனைகள் பல வந்தாலும் அதை சாதனைகளா மாத்திர குணம் தான் சமந்தாவை மத்தவங்கள இருந்து தனியா காட்டுது. வீழ்ந்த இடத்துல இருந்து எப்படி எந்திரிச்சு வரணும்னு பல பெண்களுக்கு இவங்க ஒரு முன்மாதிரியா இருக்காங்க. பெண்களுக்கு மட்டுமில்ல, ஆண்களுக்கும் எப்போதுமே ஃபேவரட் நடிகை சமந்தா தான். சமந்தாவோட இந்த வாழ்க்கையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவுல சந்திப்போம். நன்றி.